சித்திரை மாதத்தில் வீடு கட்டினால் வீண் செலவு. வைகாசி மாதத்தில் வீடு கட்டினால் செயல் வெற்றி. ஆனி மாதத்தில் வீடு கட்டினால் மரண பயம். ஆடி மாதத்தில் வீடு கட்டினால் கால்நடை நோய். ஆவணி மாதத்தில் வீடு கட்டினால் குடும்ப உறவு ஒற்றுமை. புரட்டாசி மாதத்தில் வீடு கட்டினால் குடும்பத்தில் இருப்பவர் குறுக்கு நோய். ஐப்பசி மாதத்தில் வீடு கட்டினால் உறவினர்களுக்கு கலகம். கார்த்திகை மாதத்தில் வீடு கட்டினால் லட்சுமி தேவி அருள் கிட்டும். மார்கழி மாதத்தில் வீடு கட்டினால் வீடு கட்டுவதில் தடை ஏற்படும். தை மாதத்தில் வீடு கட்டினால் காரியம் வெற்றி அடையும். மாசி மாதத்தில் வீடு கட்டினால் சௌபாக்கியம் உண்டாகும். பங்குனி மாதத்தில் வீடு கட்டினால் பொன் பணம் விரயம் ஏற்படும். 11 சிதர் தேங்காய் உடைத்தால் விரைவில் திருமணம் நடக்கும். 9 சிதர் தேங்காய் உடைத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7 சிதர் தேங்காய் உடைத்தால் கடன் தொல்லை நீங்கும். 5 சிதர் தேங்காய் உடைத்தால் சிறந்த கல்வி பெறலாம். 3 சிதர் தேங்காய் உடைத்தால் உடல் நலம் பெறும். 3 சிதர் தேங்காய் உடைத்தால் தொழில் உயர்வு தரும். 3 சிதர் தேங்காய் உடைத்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். 1 சிதர் தேங்காய் உடைத்தால் வரும் தடைகள் நீங்கும். 1 to 12 வயது ஆண்களின் பருவ பெயர் பாலகன். 12 to 24 வயது ஆண்களின் பருவ பெயர் விடலை. 24 to 36 வயது ஆண்களின் பருவ பெயர் காளை. 36 to 48 வயது ஆண்களின் பருவ பெயர் மீலி. 48 to 60 வயது ஆண்களின் பருவ பெயர் மரவேன். 60 to 72 வயது ஆண்களின் பருவ பெயர் திரவேன். 72 to 100 வயது ஆண்களின் பருவ பெயர் முதுமகன். ஆற்காடு பேமஸ் மக்கன் பேடா. காரைக்கால் பேமஸ் குலோப் ஜாமுன். கொடைக்கானல் பேமஸ் பேரிக்கா. நெய்வேலி பேமஸ் முந்திரி. மணப்பாடு பேமஸ் சாலமீன். கிருஷ்ணகிரி பேமஸ் புட்டு. அருப்புக்கோட்டை பேமஸ் சீவல். கோவிலுக்குள் தொப்பி அணியக்கூடாது. கோவிலுக்குள் பெண்கள் தலை வாரக்கூடாது. கோவிலுக்குள் இரவு நேரங்களில் தவிர மற்ற நேரங்களில் தூங்கக்கூடாது. கோயிலுக்குள் கைலி அணியக்கூடாது. கோவிலில் தாம்பூலம் எடுத்துக்கொண்டு எச்சில் துப்பக்கூடாது. சாமி முன் விளக்கு எரியும் சமயத்தில் வணங்கக்கூடாது. ஒரு ஊமத்தை பலி 21 பன்றி பலிக்கு சமம். ஒரு எலும்பிச்சை பலி 3 கோழி பலிக்கு சமம். ஒரு குமட்டிக்காய் பலி 3 ஆடு பலிக்கு சமம். ஒரு பூசணிக்காய் பலி 1 மனித பலிக்கு சமம். தினமும் காலையில் எழுந்தவுடன் சுடுநீர் அருந்த வேண்டும். மலம் கழிக்காமல் காலை உணவை சாப்பிடக்கூடாது. தினமும் காலையில் கிரீன் டீயில் எலும்பிச்சை சாறு கலந்து குடிக்கவும். தினமும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க வேண்டும். இரவில் அதிக பழங்கள் சாப்பிட வேண்டும். மாதம் 2 முறை கடுக்காய் டீ குடிக்க வேண்டும். தூங்குவதற்கு முன் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தூங்குவதற்கு முன் முகம் கால்களை நன்றாக கழுவ வேண்டும். மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பை பார்த்து கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். மனதில் எந்த சிந்தனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கோவில் மணி அடித்தால் நல்ல சகுனம். தாயும் பிள்ளை எதிரே வந்தால் நல்ல சகுனம். திருவிழா கண்டால் நல்ல சகுனம். கருடன் வானில் காண்பது நல்ல சகுனம். சுமங்கலி எதிரே வருவது நல்ல சகுனம். கன்னி பெண்கள் தண்ணீர் குடத்துடன் வருவது நல்ல சகுனம். பிணம் எதிரே வந்தால் நல்ல சகுனம்.